ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங் சொல்லுங்கள். வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா ஜிம்ஸ் கம்ப்யூட்டர் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 ஏற்கனவே நான் போட்டேன். சாப்டர் 1 பார்க்காத மறக்காமல் பார்த்துட்டு வந்துங்க. அப்போ சாப்டர் 2 கண்டினியூஷன் உங்களுக்கு நல்லா புரியும். வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மைன்கிராஃப்ட் வீடியோஸில் கேட்டிருந்தாங்க 2 சப்ஸ்கிரைபர். வந்துட்டு ப்ரோ எனக்கு வந்து மைன்கிராஃப்ட் என் கூட ப்ளே பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்துட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கேமில் வச்சு. அது மாதிரி யாராச்சும் என் கூட ப்ளே பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ரோப்ளாக்ஸ் ஐடி தரேன் உங்களுக்கு. ரோப்ளாக்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இந்த அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் சில ரோப்ளாக்ஸ் கேம்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு பழசாக வந்துட்டு மெட்டல் ஹாரர் எஸ்கேப் மெட்டல் ஹாரர் மெட்டல் தான். அந்த கேமில் வந்துட்டு நான் வந்து சாப்டர் 2ல் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் வந்து ரோப்ளாக்ஸ் ஐடி. அந்த ஐடி டெலிட் ஆகிடுச்சு. இப்போ புது ஐடி கொடுத்துருக்கேன். சரி நம்ம வளவளம் பேசாமல் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சாப்டர் 2 வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப லாஸ்ட்டு சாப்டர் 1ல் சூசைட் பண்ண போவோம். அதுக்கப்புறம் சூசைட் பண்ணல போல. ஓகே நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படியோ. யாரா அது கத்திட்டு சுடுறான் அவன். இருங்க சூசைட் பண்ண போனோம் ஃபஸ்ட் சாப்டர் 1ல். இப்போ வந்துட்டு சூசைட் பண்ணாமல் அவன் கன் எடுத்துட்டான். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் சுட்டு தரணும்னு நினைக்கிறேன். வேவ் 1 அப்போ எத்தனை வேவ் வரும்னு தெரியல. நிறைய வேவ் வரும்னு நினைக்கிறேன். அதில் 2 நிமிஷம் சர்வே பண்ண சொல்கிறாங்க. சரி விடுங்க பார்க்கலாம். டேடி யாரா நீ இப்படி ஓடி வரடே தம்பி அதனால ஆமோ அது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமோ 200 ஆமோஸ் இருக்குது இப்போவே. சரி போடு ஹெட்ஷாட் தான் இருக்கும். சவு ஒருத்தனுக்கு 5 குண்டு ஃப்ரெண்ட்ஸ். அவன் நெத்தியில் மண்டையில் அடிச்சா 5 குண்டு கேட்குது. போடு ரிவர்ட் பண்ணு காசு ஃபஸ்ட்டு காசு ரிவர்ட் பண்ண அப்புறம் இன்னொருத்தர் ரெட் கலர் போடு சாப்பிட அடுத்து நீ சவு எங்கே பண்ணலாம். அது ஏன் வீடியோ திடீர்னு ஸ்பீடாக போகுதுங்க கேட்காதீங்க. இந்த கேம் கொஞ்சம் லைட்டாக பெருசு, அதனால தான் உங்களுக்கு ஸ்பீட் மூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்படியே வச்சிங்கன்னா செமையாக போர் அடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி இப்படி தான் ஸ்பீடாக போகும் கேமு. அடிச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. இதுங்க அது போடு அப்புறமேட்டு நான் இந்த கேம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நானே ஒரு 10வது ட்ரையில் தான் இந்த கேம் முடிச்சேன். நீங்கள் 10 11 ட்ரையில் தான் முடித்தேன் இந்த கேமையே. ரொம்ப கஷ்டமாச்சு இந்த கேமு. இப்போ நம்ம ஷார்ட் கன் வாங்கிடலாம். இதில் வந்துட்டு கத்தி அப்புறமேட்டு எஸ்கேப் பண்ணுறதுக்கு நம்ம 5000 வேணும் ஃப்ரெண்ட்ஸ். 5000 சேர்க்க ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் கோல்டு வேறு இருக்கு லைட்டாக. அதனால் வந்து நான் கரெக்டாக பேச முடியல. அப்புறம் லாஸ்ட்டாக ஏன் போன வாரம்லாம் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எக்ஸாம் இருந்துச்சு, அதனால் வீடியோ போடல நான். அவன் வந்து நான் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரின்சிபல் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லியும் அடிக்கடி வச்சுக்கிட்டே இருக்காரு. எக்ஸாம் புதுசாக சைக்கிள் டெஸ்ட் அப்படி இப்படின்னு வச்சுட்டே இருக்காரு. மண்டா சூடாக ஐயோ பாம்பு வச்சுக்க போட்டோம்னாச்சா இருங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஆமோ பண்ணாங்களா ஆமோங்க. ஏன்னா வந்துட்டு ஷார்ட் கனில் ஆமோஸ் கம்மியாக இருக்குது. ஆமோ வாங்கிக்கலாம். அவன் எடுத்தாச்சு. பிஸ்டல் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆமோ. இப்போ வேவ் 3 வந்துருச்சு. இதில் மொத்தமாக வந்துட்டு நம்ம 5000 சேர்க்குற வரைக்கும் வேவ் வந்துகிட்டே இருக்கும். வாங்கி சேர்த்தா மட்டும் பார்த்தா நம்ம ஒரு பொருள் வாங்கணும் கம்ப்யூட்டரில். அதனால் அது வாங்கணும். அப்படி சாப்டர் 1 பார்த்தவங்களுக்கு ஒரு 100 ஒரு சொல்லிடுறேன். இந்த கேம் வந்துட்டு என்ன கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும். அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு திடீர்னு வந்து எவனோ மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்மளுக்கு ஒரு பயமாகிடுச்சு. யார் நான் இது மெசேஜ் பண்ணுறான்ட்டு. அப்புறம் சொல்கிறான் நீ தயாராகு நான் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவான். நம்ம பயந்துடுவோம் ரொம்ப. அப்புறம் பார்த்தா கடைசியாக நம்ம சூசைட் பண்ண போல. அப்போ என்ன சொல்லியிருப்பான், நீ ப்ரிப்பேர் ஆகு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு இப்படி வேவ்ஸாக வருது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு நம்ம சூசைட் பண்ண போவோம். நான் நின்றுவோம் ரொம்ப. இதுக்கு மேலே பயந்தாலும் வேலைக்கு அதெல்லாம் சொல்லிட்டு போட்டு தர ஆரம்பிச்சிடும் எல்லாரையும். இப்போ வந்துட்டு என்ன வாங்கலாம், கத்தி வாங்கிக்கலாம். ஓகே. ஏன்னா வந்துட்டு ஒரு ட்ரிக் இருக்குது இதில். அது பண்ணுறதுக்கு காட்ட ரைட் பண்ணுங்கள். நம்ம டக்குன்னு காசு வைக்கணும். அதில் நம்ம வந்து டக்குன்னு சேர்த்தினா டக்குன்னு எஸ்கேப் பண்ணலாம். இவங்க எப்படின்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் வர ஃபஸ்ட் ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சா, இப்போ கொஞ்சம் லைட்டாக வெளிச்சமாகுதா, கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்கிற நைட்டு வந்தாங்க, இப்போ கொஞ்சம் மத்தியானம் வரவங்க காலையில் வரோம். அந்த மாதிரி சொல்லிட்டு வேவ் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம டக்கு இந்த கேம் முடிக்கணும். நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நீ ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சு அடிக்கணும். அப்படி கத்தின்ச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அவங்க போட்டு தள்ளிடலாம். அந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த வேவ் முடிஞ்சோடனே ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த இடத்த. ரிப்பேர் போடுறான் கத்தியாடுறானே வேறு. ஐயோ கத்தியாரா சீக்கிரம் உள்ளே வரான். போடு காலையிலே போடு. அதான் போட்டாச்சு. இருங்க பாம்பு என்ன உள்ளே வந்துட்டானா உள்ளே வேணாடா டேய் இவன் வேறு எப்படி தம்பி ஒரு சொல்லுப்பா. அப்பா ஜஸ்ட் என்னடா எத்தனை பேர் வரீங்க, ஓட தொடடா அந்த கதவு வேறு. ஓடு சரி ஷாக்கு வேணும் தூக்கு. இல்லை நீ வர்றவனுக்கு அடி தான். இவன் வேறு கரெக்டாக கத்தி எடுக்கிறானே. போடு கழுத்துல. டைம் முடிய போது அவங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. அப்படியே தான் 2 டைம் முடிச்சுன்னா அவன் செத்துருவாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்காக அது செத்துறான் பாருங்க. அவ்வளோ காசு ட்ராப் பண்ணுறாங்க, அது பெரிய விஷயம். காசெல்லாம் நம்ம 5000 வேணும். அப்போ தான் நம்மளால் இந்த கேம் எஸ்கேப் பண்ண முடியும்.
இந்த கேம் வந்துட்டு 10 வியூஸ்க்கு மேலே போகலாம் நம்ம. ஆனால் வந்துட்டு போகிறது வேஸ்ட் தான் தெரிஞ்சு, ரொம்ப கஷ்டம் அது. எப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு காலையில் வர ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம சீக்கிரமாக. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க சீக்கிரமாக. அதை கொஞ்சம் உஷாராக இருந்துவாங்க. இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா இப்படி சொல்லி ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ஏறும் காசு. அது மூலமாக கூட நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். மேலே கேஷ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஏறி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 5 ஏறு பாருங்கள், ஏது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் பண்ணி நம்ம 5000 சேர்க்கணும் நம்ம. அதான் வீட்டில் கொஞ்சம் இப்படி வீட்டில் தங்கியிருக்கேன் நான். இருங்க இவனை போடா சாப்பிடா. சரி என்னடா மிஸ் ஆயிடுச்சு, சாவு போடு போடு போடு. ஏய் திரும்ப மிஸ் ஆயிடுச்சுடா, போடா காலில் போடு. உனக்கு காலே இருக்கக்கூடாது அனிமேல். இருங்க இங்கே ஒருத்தனை போகிறதுக்கு என்னடா அலசம் வரண்டா உனக்கு ஒன்று ஒன்றா வரண்டா. இருங்கடா என்ன அலசம் அண்ணன் அடி வாங்குறது. என்ன உள்ளே வந்துட்டீங்க? தம்பி 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 பேசிக்கலாம்ப்பா, உள்ளே வரக்கூடாதுப்பா. தம்பி 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 அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. இருங்க ஓடிடலாம், காற்று வந்துச்சு. அதில் உள்ளே வந்தாலும் 3 அடி வாங்கினா செத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை ஒரு 3 அடி வாங்கிட்டோம்னா நம்ம செத்துருவோம் அந்த கேமில். பாம்பத்துக்கு போடு பொம்மில். அப்பா செம்ம டுமில் வெடிச்சிருச்சு. ஒருத்தன் ரெட் கலர் ஓடி வரான், போடு ஷார்ட் கன்னில் அடி செம்ம அடி பறந்துட்டான். போடு போடு. வேணா ஜாம்பிஸாக என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தரையில் நெஞ்சு வராங்க. அதான் முடிஞ்சிருச்சு. அப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரிப்பேர் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப 5 ஏறும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு காசு சேர்த்துறது மூலமாக. சாப்டர் 1 நீங்கள் ப்ளே பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ரோப்ளாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து இந்த சாப்டர் 1 ப்ளே பண்ணிட்டு சாப்டர் 2 விளையாடுங்க, அப்போ செம்ம பயமாக இருக்கும். சாப்டர் 2 சாப்டர் 1 தான் ரொம்ப பயமாச்சு, மரண பயமாக காட்டிடுச்சு எனக்கு. சாப்டர் 1 நான் பயம் செத்துட்டேன் பாதிக்கிட்டேன், அந்தளவுக்கு பயமாக இருந்துச்சு அந்த சாப்டர் 1. சாப்டர் 2 தான் கொஞ்சம் பயமாக இல்லை. சாப்டர் 1 பயமாக மல்லி விட்டுருச்சு. சரி விடுங்க, இந்த இவன் போட்டு தரல சாவு. அதான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு 25 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 25 வந்துருச்சு சப்ஸ்கிரைபர்ஸு. வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபியூச்சரில் நான் வந்து பெரிய யூடியூபர் ஆக முடியும். போடு போடு. அதான் இந்த கேஷ் எடு. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் கரெக்டாக டைமுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து இந்த லீவில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாம் முடிச்சு இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இது கொடுத்துருந்தாங்க, எப்படி சொல்கிறது, எக்ஸாம்லாம் வச்சுருந்தாங்க. அதனால தான் நான் வீடியோ போட முடியல. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக டைமுக்கு வீடியோ போட பார்க்குறேன். இப்போ வேறு இந்த மொபைல் விளையாடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா வந்துட்டு நம்ம கீழே வரும்போது பின்னாடி போகும்போது அப்படியே இது பட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் அது கன்னில். அதனால் வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான், கன் எடுத்தான், மாற்றி கன் எடுக்கிறான். அதான் பிரச்சனையாக இருக்குது. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்க இந்த வீட்டில் கட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன ஷார்ட் கன்னுக்கு மட்டும் ஆமோ வாங்கிக்கோங்க. நிறைய ஷார்ட் கன் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன் ப்ரோ அப்படிங்க, நீங்கள் ஷார்ட் கன் அடிச்சிங்கன்னா ஒரு அடியை செத்துருவாங்க. எண்டிங்கில் நிறைய பேர் வருவாங்க, அவங்களாம் தாங்க முடியாது, அந்தளவுக்கு வருவாங்க. நான் அது மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு என்கிட்ட ஆமோ இருக்குது, அதை சமாளிச்சு நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் கன் மட்டும் நிறைய ஆமோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு நீங்கள் வந்து இப்படி வரலன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், பண்ணிட்டு சுட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி அவர் கூட பாருங்கள் 5000 வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ போய் ஒரு பொருள் வாங்கணும். ரொம்ப இவனை பாருங்கள் எப்படி மூஞ்சில் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க, கொஞ்சம் பவர்ஃபுல்லு. இன்னொருத்தவன் போடு ஷார்ட் கன் பிஸ்டல் எடுத்துட்டானே வேறு. போடு கன்னு புல்லட்லேயே இல்லையா சாவு. ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்டலில் புல்லட்டே இல்லை, சுட மாட்டுது. நான் அதான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரீலோட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும் உஷாராக. போடு அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. போடு சாவு. அடிச்சிட்டான்டா. 3 அடி வாங்கினா செத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 அடி வாங்கக்கூடாது. நம்ம ஒரு ஆள்கிட்ட இல்லை, 2 பேரும் சேர்ந்து அடித்தா கூட 3 அடி அடிச்சிருவாங்க. ஒரு அடி வாங்கிட்டு நம்ம இன்னொரு அடி வாங்கிட்டு இன்னொரு அடி வாங்கினா செத்துருவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவு நீ சாவு. டக்குனு ரீலோட் பண்ண டைம் முடிஞ்சிச்சு. இதான் சான்ஸ் நம்மளுக்கு. டக்குன்னு போயிட்டு நம்ம அந்த இது மட்டும் வாங்கினா போனோம். இது மேலே எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு. போயிட்டு ஒரு இது மாதிரி இருக்கும், அது பேர் என்னன்னு தெரியாது எனக்கு சரியா. அது எப்படி சொல்கிறது, ஒரு ஹெலிகாப்டர் கூப்பிடுறதுன்னு நினைக்கிறது, அது ரேடியோ சிக்னலாக என்னன்னு தெரியாது, வாக்கி டாக்கின்னு நினைக்கிறது, அது என்னன்னு தெரிலண்ணா. சரியா வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு அவங்களுக்கு காட்டுறேன். அதை வாங்கி வரைக்கும் பாருங்கள், கடைசியில் 5000 வாங்கிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எஸ்கேப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எஸ்கேப் ஆகிறோம். இது மேலே எதுவும் பண்ண தேவை, நம்ம வெளியே சர்வை பண்ணோம். இப்போ தான் இந்த நிறைய பேர் வருவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த ரிஸ்க்கு, அதை வெளியே வந்துடுங்க. ஸ்டார்ட்ங்க தூக்கடா. 29 புல்லட்ஸ் இருக்குது, வாங்கியிருக்கலாம் புல்லட்ஸ். சரி விடுங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் இது வந்துட்டு இப்போ நிறைய பேர் உதவுதுன்னு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம சர்வே பண்ணோம். இப்போ காலையில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, காலையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அதான் சொன்னேன், நீங்கள் வேவ்ஸ் போக அவங்க காலையில் வர ஆரம்பிச்சாங்க, சீக்கிரமாக வர ஆரம்பிப்பாங்க. பாம்ஸ்லாம் வச்சுக்கோங்க, பாம்ஸ் கொடுக்கும் இருக்கும்ல. இதில் வந்துட்டு பாம்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க நிறையா, சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த எண்டிங்கில் நிறைய பேர் வருவாங்க. எண்டிங்கில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா பாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. இல்லை நான் இப்போ வந்து போட்டு காட்டுறேன். சரி இதுவரை இடிச்சு பார்த்தா சுற்றுறான்டா. போடு சாமாட்டி பறந்துடான். இன்னொருத்தன் வராண்டா. இரு தம்பி இருப்பா பேசிக்கலாம்ப்பா தம்பி, பேசிக்கலாம். இவன் வேறு கத்தி எடுக்கிறான். ஐயோ பாம்புடு. அப்பா சாம ஜஸ்ட் மிஸ் சர்வை பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நான் இருங்க, அந்த வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ எண்டுக்கு வரப்போகிறோம். பார்த்தீங்களா எப்படி எத்தனை பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா. சொன்னேன்னா ரொம்ப ரிஸ்க், இது ரொம்ப கஷ்டம். இது ஷார்ட் கட்டில் மட்டும் நிறைய புல்லட் வச்சுக்கோங்க, ரெடி நீங்கள் செத்துரு வாய்ப்பு இருக்குது. பாம்பு போடு, அதுதான் போடு வெடி செம்ம வெடி. பார்த்தீங்களா அந்த மாதிரி பாம்பு சேர்த்துக்கோங்க.
என்கிட்ட இருக்க எல்லா பாம்பும் யூஸ் பண்ணிட்டேன். இந்த பாம்பு அதை மட்டும் தான் வந்துட்டு உங்களால் ஈஸியாக சர்வே பண்ண முடியும். அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படி சொல்லுது நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி சொல்லுது நிறைய கொசம் வர மாதிரி டக்குன்னு போட்டலாம் நம்ம. அவ்வளோதான் ஈட்டு எஸ்கேப் கொடுத்தாச்சு. அந்த இதுக்கு ஹேண்ட் சிம்பிள் கொடுத்தா எஸ்கேப் பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான். இந்த வந்து என்ன பிரச்சனைனா ஃபோனில் விளையாடுறதுனால அந்த பாம்பு சிம்பிள் வந்து கன் சுடும்போது தெரியாமல் பாம்பு அமைக்கிறான் தெரியாமல். அதனால் பாம்பு நிறைய தடவை அந்த பாம்பு மிஸ் ஆகிடுது, வேஸ்ட்டாக போயிடுது. அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வருது பிரச்சனை. கொஞ்சம் வந்துட்டு பிசினா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். கிளிக் பண்ணால் வர மாதிரி இருக்கும். சாப்டர் 2 முடிஞ்சிருச்சு. இதோட அந்த வீடியோ முடிஞ்சுக்கலாம். நம்ம வந்துட்டு வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஏப்ரல் ஃபுல் ஜோக்குன்னு முடிச்சுறாங்க. இதில் சர்வே பண்ணணும்னு தெரில. சாப்டர் 3 வரும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரி விடுங்க. பாய் ஃப்ரம் கோஸ்ட்.